சாமானியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பேட்டி எடுக்க போறவர் நம்ம ஏற்கனவே நமக்கு அனுபவம் வாய்ந்தவர், மிக அனுபவம் வாய்ந்தவர், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தவர் ரவி அவர்களே நம்ம பேட்டி எடுப்போம். வணக்கம் சார். வணக்கம். 2024 தேர்தல் நம்ம இதை பத்தி இப்பதான் பேசணும், போன வாரம் கூட பேசணும். இப்போ வந்து சில அப்டேட் வந்திருக்கு. 3 கூட்டணி எப்படி முடிவா போகுதுன்னு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். ஒரு 2 கட்சி மட்டும் வெளியில இருக்கு. அது எப்படி வர பாமக வந்து பிஜேபியோட போகும். அதுக்கான குறியீடு சிஏஏ பத்தி அது எந்த கருத்தையும் சொல்லல. தேமுதிக அதிமுக பக்கம் போகும். ஏன்னா சிஏஏ பத்தி தெரியுதோ தெரியலையோ ஏதோ ஒரு கருத்தை அதை சொல்லியிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நீங்க அசியூம் பண்ணிக்கலாம் அதிமுகவோட தேமுதிக, மன்சூர் அலிகான் மெகா கூட்டணி, இங்க வந்து வாசன், பாமக, ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், இந்த மாதிரியான ஒரு மெகா கூட்டணி. ஸோ இது வந்து தோனி ஆடுற மேட்ச்சு. அதில் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கான அற்புதமான பிளேயர்ஸ் பிஜேபி கூட்டணியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இந்த கூட்டணி ஏறத்தாழ செட்டில் ஆகிடுதுன்னு சொல்லலாம். தப்பே கிடையாது. இப்போ தொகுதி வேட்பாளர் மட்டும்தான் முக்கியம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ தொகுதி உடன்பாடு ஆரம்பிக்கணும் அடுத்தது. இதில் முக்கியமாக பிஜேபி தலைவராக முதலாக ரொம்ப, அதாவது 2014 அப்புறம் ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு கூட்டணி கட்டமைச்சிருக்காரு. அது அண்ணாமலை அவர்கள் குறைந்த ஒரு நேரத்தில், அதாவது 2 வருஷம் தான் அவர் அரசியலுக்கு வந்து அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி பார்க்கலாம். அதாவது இந்த தேர்தல் வந்து முக்கோண தேர்தல். 3 சித்தாந்தங்கள் மோத போகிற தேர்தல். திமுக, அதிமுக அண்ட் பிஜேபி. அதிமுகவை நீங்கள் ஏன் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா 50 வருடங்களாக திமுக எதிர்வாக்குகள் அதிமுகவுக்கு போயிருக்கு, அதிமுக எதிர்வாக்குகள் திமுகவுக்கு வந்திருக்குங்கிறதுனால நீங்கள் அதிமுகவை கன்சிடர் பண்ணுறீங்க. போன தேர்தலில் கூட அவங்க 33% வாங்கியிருக்காங்கிறதுனால. ஆனால் இவங்க 2 பேருக்கு இன்கம்பன்சி ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. நான் இதை சாதித்தேன்னு சொல்கிறதுக்கு இருக்குது. அதிமுக கிட்ட அது இல்லை. அதுதான் இப்போத்திய சிச்சுவேஷன். ஸோ இந்த சிச்சுவேஷனில் யார் வெற்றி பெறுவாங்க? கூட்டணி ஏறத்தாழ தெரிஞ்சிருச்சு. இன்னும் வேட்பாளர் தான் தெரியல. காங்கிரஸ் வேட்பாளரையே ஸ்டாலின் தான் முடிவு பண்ணுறாரு. இப்போ பாவம் தலைவரையும் மாற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் வேட்பாளர் யாருன்னு நானே சொல்கிறேன் அப்படின்ட்டார். அதனால காங்கிரஸும் வழக்கம் போல் கையை கட்டிட்டு சரி சொல்லுங்கண்ணா நாங்களே பார்த்துக்கிறோங்கிற மாதிரி சொல்லிடுச்சு. ஆனால் வாசன் இந்த பக்கம் வந்திருக்காரு. ஸோ இந்த சிச்சுவேஷனில் சில தொகுதிகளில் யார் எப்படி ஓட்டு போடுவாங்கங்கிறத சொல்ல முடியும். என்னோட கேள்வி, இந்த 3 சித்தாந்தங்கள் மூலமா என்ன எதிர்பார்க்குறீங்க? வாக்கினுடைய விகிதாச்சாரம், வாக்கினுடைய வெறி, வாக்கினுடைய தன்மை எப்படி போகணும்னு எதிர்பார்க்க என்ன ஒரு 4 ஃபேக்டர் இந்த ரீசனுக்காக பெரிய மாற்றம் வரும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது அண்ணாமலை வந்த பிறகு சில விஷயங்கள் மாறுது, அவர் தலைமையில சில விஷயங்கள் மாறுது அப்படின்னு மாற்றம் ஒண்ணு வரணும். அதாவது கடந்த 67 வருஷம், 67 எடுத்தீங்கன்னா 2024 ஒரே கட்சி திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. மாறி மாறி வந்துட்டே இருக்காங்க. மாற்றம் நடக்கணும் அப்படின்னு மக்கள் விரும்புறாங்க. அதனால ஒரு ஆட்சி கொண்டு வரணும்னு பாக்குறாரு. ஒண்ணு. 2வது பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோயிசம் இருக்கு. அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து அவர் வரலாம், பிஜேபிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 3வது நினைக்கிறேன். 3வது பாத்தீங்கன்னா ஒரு புது சிந்தனையா அவர் கொண்டு வராரு. அதாவது புது ரத்தமா புது சிந்தனையை மக்கள் கிட்ட கொண்டு வரணும்னு பாக்குறாரு. அப்புறம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது கரப்ஷன்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, இது ஒரு 4. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா 67 இருந்து நம்ம சொல்லிக்கலாம் தேசிய கட்சிகளே நம்ம ஆட்சியில இல்ல. ஒரு மாற்றங்கள் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தா பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க. நீங்க எதை பத்தி நினைக்கிறீங்க? இல்ல இதை நீங்க சொன்ன இந்த 5 விஷயம், அதாவது தேசிய கட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் தொழிற்குமா, புது ரச்சம் பாய்ச்சப்படுமா, மாற்றம் என்று ஒன்று நடக்குமா, ஒரு ஹீரோவாக அண்ணாமலை பார்க்கப்படுவாரா, லஞ்சம் அப்படிங்கிற மேட்டருக்குள்ள வருவாங்களா? 17 தேர்தல் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 1977 நடந்திருக்கு. 77 தான் இந்த ஹீரோ அப்படிங்கிற அந்த ஃபேக்டர், எம்ஜிஆர் அப்படிங்கிறவர் அரசியலுக்கு வந்துட்டார். ஸோ 77 தேர்தலில் எந்த தொகுதி யாருக்கு ஓட்டு போட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோங்கிறத அந்த தொகுதி ஏற்றுக்குமா, ஏற்றுக்காது. சில தொகுதிகள்லாம் 80 தான் எம்ஜிஆரை 77 ஏற்றுக்கல. ஸோ 80, 77 இதுதான் அந்த ஹீரோங்கிற ஃபேக்டருக்கு அந்த தொகுதி எப்படி ஓட்டு போட்டிருக்குங்கிறத வச்சு இன்னைக்கு என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணலாம். நீங்கள் சொல்லலாம் அது 4 தலைமுறைக்கு முன்னாடி போட்டாங்க, அப்போ தாத்தா இருந்தார், கொள்ளு தாத்தா இருந்தார், இப்போ பையன் வந்துட்டான், பேரன் வந்துட்டான். மனநிலை ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா மாறி மாறி ஓட்டு போடும்னு தான் தமிழ்நாட்டை சொல்வீங்க. ஆனால் அதிமுகவுக்கு 2 முறை ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி ஓட்டி போட்டிருக்கு. கரெக்டா? அதே மாதிரியே 2004, 6, 9 திமுக ஓட்டு
2011, 14, 16 அதிமுக ஓட்டு போட்டுச்சு, 19, 21 திமுக ஓட்டு போட்டுச்சு. ஸோ மாறி மாறி ஓட்டு போட்டதுக்கும் அது வேற விதமா பதில் சொல்லுது. ஆனால் ஒரு தேர்தலுக்கு பின்னாடி ஒரு காரணங்கள் வைக்கும். நீ கரப்ஷன் கேட்டீங்க இல்லையா, 96 தேர்தல் வந்து கரப்ஷனை முன்னிறுத்தி தான் வைக்கப்பட்டது. ஜெயலலிதா வாஸ் அ மேக்னிஃபைடு ஃபிகர் தான். அப்பவே அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அதிமுகவால் பெருவாரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவி தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ 96ல் ஒரு தொகுதி எப்படி ஓட்டு போட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். புது ரத்தம் அப்படிங்கிறது சமீபமா இந்த 17 தேர்தலுக்குள்ள எம்ஜிஆர் அவர்கள் வருவதற்கு பிறகு நடந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 2006 சட்டமன்ற தேர்தல், 2009 பாராளுமன்ற தேர்தலில் விஜயகாந்த் ஐயா வரும்பொழுது ஒரு புது ரத்தம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது. 9%, 10% வரைக்கும். அப்போ அந்த 2006, 2009ல் அந்த தொகுதி எப்படி ஓட்டு போட்டுச்சு? விஜயகாந்த் எந்த கூட்டணியில் தனியா தானே இருந்தாரு. அவர் இருக்கும்போதும் அதிமுகவுக்கான வாக்குகள் சரிந்துதா, திமுகவுக்கான வாக்குகள் சரிந்துதா, விக்டரி மார்ஜினுக்குள்ள இவருடைய வாக்குகள் உள்ள வந்ததா? இன்னைக்குமே தமிழ்நாட்டில் 31 லட்சம் வாக்கு, 27 லட்சம் வாக்கு வாங்கி இருக்கிறது தேமுதிக மட்டும்தான். அதை இன்னைக்கு நீங்க சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த ஃபேக்டர் வேற, அந்த காரணம் வேற. அப்போ புது ரத்தம் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல அந்த 31 லட்சம் வாக்கையும் 27 லட்சம் வாக்கையும் பாமக இன்னி வரைக்கும் பெறல. 83ல இருந்து 86ல இருந்து அந்த கட்சி நடத்திக்கிட்டு இருக்கானா இன்னி வரைக்கும் அது வந்து 31 லட்சம் வாக்கு அப்படிங்கிறத வாங்கல. எனக்கு சதவிகிதம் பேசுறது பிடிக்காது. சதவிகிதம்ங்கிறது வெறும் ஒரு அரித்மெட்டிக் ஆன்சர் தான். வாக்குகள் அப்படின்னு நீங்க இவ்வளவு தொகுதியில போட்டீங்க, இவ்வளவு வாக்குகள், சிம்பிளான மேட்டர். அதே மாதிரியே நீங்க அடுத்த கேள்வி கேட்டதுங்கிறது வந்து ஒரு மாற்றம் வருமா? அந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு 89ல் ஒரு முறை ஸ்பிளிட்டா நின்றாங்க. அதாவது திமுக ஒரு கூட்டணியோட நிக்குது, காங்கிரஸ் தனியா நிக்குது, அதிமுக ரெண்டா உடஞ்சிருக்கு, சின்னம் இல்லாம தனியா நிக்குது. அது ஒரு தேர்தல் வேர் ஸ்பிளிட் ஓட்டு வந்தது. 2014ல் 3ஆம் அணிங்கிறது ஒரு சென்சிபிளா பேசப்பட்டது. ரிசல்ட் வேணா 39-0 இருந்திருக்கலாம், ஆனா ரெஸ்பெக்டபிளா பேசப்பட்டது. காரணம், திமுகவிடம் சில கூட்டணி இருந்தது, அதிமுகவிடம் சில கூட்டணி இருந்தது. ஆனால் தேமுதிக, மதிமுக, பாமக, இதெல்லாம் நம்ம பிஜேபி இதெல்லாம் ஒரு கூட்டணியாக நின்றது. ஸோ 2014 தேர்தலை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த மாற்றம் அப்படிங்கிறதுக்கு அந்த தொகுதி எப்படி ஓட்டு போட்டிருக்கு நீங்க வச்ச அந்த 5 ஃபேக்டருக்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இந்த மாதிரியும் நாம வந்து இன்னைக்கு பார்க்க முடியும். காரணம், தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுல முதல் முறையாக முக்கோண தேர்தல் நடக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எந்த தொகுதியை இந்த ஆங்கிள் இருந்து அனலைஸ் பண்ணணும்? அதாவது 77 முக்கியத்துவம் கொடுத்து ஹீரோங்கிறதுக்காக, 89 முக்கியத்துவம் கொடுத்து மாற்றம் என்பதற்காக, 2006 அல்லது 2009 முக்கியப்படுத்தி கொடுத்து புது ரத்தம் அப்படிங்கிற கான்செப்டுக்காக, 96 முக்கியத்துவம் கொடுத்து கரப்ஷன் அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த தொகுதி எப்படி ஓட்டு போட்டுச்சு இந்த தேர்தல் எல்லாம், அதனால இப்ப எப்படி ஓட்டு போடும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 98, 99 தேர்தலை கூர்ந்து கவனிக்கணும். எந்த ஒரு அனலிஸ்டும் கண்டிப்பா இந்த 2 தேர்தலை கவனிக்கணும். 2 தேர்தல்ல கரெக்டா மாறி நின்றாங்க. இது அதிமுக, பிஜேபி, திடீர்னு பார்த்தா திமுக, பிஜேபி, பாமக இந்த பக்கம், கம்யூனிஸ்ட் அந்த பக்கம், காங்கிரஸ் இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கரெக்டான ஷஃப்லிங் ஒரு வருடத்துக்குள்ள நடந்த தேர்தல். அப்ப அதிமுக தூக்கி போட்டுருச்சா? 13 இடத்துல தூக்கி போடல. 39 அப்படியே தூக்கி கொடுத்துச்சா? 96க்கு அப்புறம் அதிமுகவுக்கு 98ல் 39 தொகுதி தூக்கி கொடுக்குது. 96ல் புதைச்சிட்டீங்க, ஆனா அது மேல வந்து தூக்கி. ஸோ இந்த 98, 99 தேர்தல் உங்களுக்கு சில ஐடென்டிஃபிகேஷன்ஸை கொடுக்கும். 2019, 21 உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனை கொடுக்கும். 19ல் யாருமே பந்து பொறுக்கிறதுக்கு இல்லப்பா, ஸ்டாலின் பக்கம் தூக்கி அடின உடனே அவர் பிடிச்சிக்கிட்டாரு. 5 லட்சம் வாக்கு, 4 லட்சம் வாக்கு, 7 தொகுதி மட்டும் வெவ்வேறு விதமான வாக்குகளை கொடுத்தது, மற்றது எல்லாமே லம்பா கொடுத்துச்சு. ஆனா உடனே 2021 அந்த ஆட்சியில் ஏதாவது தவறு நடந்துருச்சா? அந்த பாராளுமன்றத்தில் அவங்க ஏதாவது தப்பா பேசிட்டாங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா இங்க ஆட்சியில இருந்தது அதிமுக. 2021 கபால் அது 33% வாக்குகளோட வருது, கூட்டணி மாறல. தேமுதிக மட்டும் வேணா வெளியில போயிருந்தது, 3000 வாக்குகள் மட்டும் அது போட்டியிட்ட 60 தொகுதிகளில் ஒவ்வொரு சராசரியாக வாங்கிது. ஸோ 2019, 21 நீங்க கூர்ந்து கவனிக்கணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா, என்கிட்ட 50,000 பேர்கிட்ட போய் நீ யாருக்கு ஓட்டு போடுவேன்னு ஒரு 20 கேள்வியை கேட்டு செய்யது வீடி இல்லைன்னா ரோஜா பாக்கு இப்படின்லாம் எனக்கு பண்றதுக்கு தெரியாது. ஆனா தமிழக மக்கள் கிட்ட எனக்கு ஒரு நம்பிக்கை எப்போதும் உண்டு. இப்ப கூட நீங்க எல்லாருமே ஒரு 10 தொகுதி பிஜேபி ஜெயிச்சிரும், ஒரு 4ல் மாற்றம் வந்துடுயா
அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. தமிழ்நாடு 39-0 தான். 2 தேர்தலில் மட்டும்தான் அது வந்து இந்த ஃப்ராக்மெண்டட் ஓட்டுங்கிறத உங்களுக்கு கொடுத்தது. ஆக எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, அண்ணாமலை அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் 39-0, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொன்னா 2026 காத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னா 15-25 அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரிசல்ட் இருக்கும். எந்த தொகுதியை எடுத்துக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்ணணும்னா? குறிப்பிட்ட சில சவுத் பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்காங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம். குறிப்பிட்ட முதல்ல நம்ம ஒரு 3 தொகுதி எடுத்துப்போமே. நம்ம இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல கன்னியாகுமரி எடுத்துப்போம், அதுக்கப்புறம் ஒரு திருநெல்வேலி, அதுக்கப்புறம் 3வது ஒரு தொகுதி வந்து தென்காசி. இந்த 3 தொகுதியும் நம்ம எடுத்துப்போம் முதல்ல. அது எப்படி வந்து ஓட்டு போட போகுது பிஜேபி கட்சிக்கு? இந்த நீங்க சொன்ன ஒரு 5 பாயிண்ட் வச்சு 5 பாயிண்ட் மெயினா எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு என்னென்ன சொன்னேன்? 77 கூர்ந்து கவனிங்கன்னு சொன்னேன், 2006 கூர்ந்து கவனிங்கன்னு சொன்னேன், 2096 கூர்ந்து கவனிங்க அப்படின்னு சொன்னேன். 2006 போது 2009 சேர்த்துக்கு சொன்னேன். நான் விஜயகாந்த் பாராளுமன்றத்தில் அப்பதான் உள்ள வர்றாரு. ஸோ இந்த ஆங்கிள் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்னியாகுமரிங்கிறது கன்னியாகுமரி, குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர், திருவட்டாறு, நாகர்கோயில், இதுதான் அதனுடைய செக்மெண்ட் சட்டமன்ற தொகுதிகள். நீங்க அதுல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி 2016லயும் 2021லயும் தமிழகத்துல யார் ஆட்சி அமைச்சாங்களோ அதுக்கு நேர் மாதிரி ஓட்டு போடுது. 2016 ஆட்சி அமைச்சது அதிமுக, 2021 ஆட்சி அமைச்சது திமுக. பட் கன்னியாகுமரி மட்டும் கரெக்டா அந்த 2 தேர்தலில் மட்டும் மாற்றி ஓட்டு போடுது. மற்ற எல்லா தேர்தலையும் தமிழகத்தை யார் ஆண்டாங்களோ அவங்களுக்கு தான் கன்னியாகுமரியோடைய ஓட்டு. குளச்சல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கவலையே படல, அது செம்ம தொகுதி. அது 84, 89, 2011, 77 எல்லாத்துலயுமே மாத்தி தான் ஓட்டு போடுது. 77ல ஒரு இண்டிபெண்டன்ட் கூட எம்ஜிஆர் வராது ஹீரோ, அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஓட்டு போடுது. எம்ஜிஆரை பத்தி அது கவலைப்படல. அதே மாதிரி நீங்க பத்மநாபபுரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 77, 80, 84 3 தேர்தலையுமே எம்ஜிஆரை கண்டுக்கவே இல்லை. 2011 அதே மாதிரி மாத்தி ஓட்டு போடுது. 11 யார் வந்தா அதிமுக, பட் அது வந்து திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுது. விளவங்கோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 77, 89, 96, 2011, 2016 5 தேர்தல்ல. இப்ப 96 நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா விளவங்கோடு கரப்ஷனை பத்தி கவலைப்படவில்லை, ஆனால் விஜயதாரணி உங்களுக்கு அங்க வர்றாங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. குளச்சல் எதை பத்தியும் கவலைப்படல, அது திமுக பக்கம் இருப்பதற்கான சாத்தியங்கள் அதிகம் இருக்கு. கன்னியாகுமரி தமிழகம் எப்படி ஓட்டு போட்டுச்சோ அப்படிதான் ஓட்டு போட்டுச்சு. கடந்த 2 தேர்தலாக மட்டும் மாறுபட்டு இருக்கு. அதுக்கு காரணம் கன்னியாகுமரி காங்கிரஸ் பிஜேபின்னு பழகிடுச்சு. அதுக்கு திமுக அதிமுகங்கிற அந்த செக்மெண்டட் ரீஜனல் இதுவே அதுக்கு மைண்ட்ல போய் சேரல, தேசிய பக்கமாகவே இருக்கு. அது அதனுடைய பிளஸ் பாயிண்ட். நீங்க சொல்ற இந்த 5 விஷயங்களை வைத்துக்கொண்டு முக்கோண தேர்தல்ல அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ ஓட்டு போடாம பிஜேபியை மைய வச்சு நான் ஓட்டு போடுறேன் இல்லைன்னா ஓட்டு போட மாட்டேன், அதாவது பிஜேபிக்கு கொடுக்குறேன் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த 5 ஆஸ்பெக்ட்ல இருந்து பேசுறதா இருந்ததுன்னா, கிள்ளியூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா தேர்தலையுமே மாத்தி தான் ஓட்டு. 77, 80, 84, 89, 2011, 2016 நீங்க யாருக்கு முதலமைச்சர் ஆகுறீங்களோ அதுக்கு ஸ்ட்ரைட் உல்டாவா அது ஓட்டு போடும். ஹீரோங்கிற வார்த்தையே கிள்ளியூர் ஒத்துக்கு. 77, 80, 84 3 அதிமுக தான் ஜெயிச்சது. மாத்தி ஓட்டு போட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? அது ஹீரோங்கிற மேட்டரை பார்க்கவே இல்லை, வேட்பாளரை பார்த்தது இல்லைன்னா சித்தாந்த கூட்டணியினுடைய தன்மையை பார்த்தது, அவ்வளவுதான். திருவட்டாறு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 77, 80, 84 எம்ஜிஆரை பத்தி கவலையே படல, கரெக்டா மாத்தி ஓட்டு போடும். ஸோ இந்த ஆங்கிள் இருந்து நீங்க ஸ்டடி பண்ணுவீங்கன்னு சொன்னா நான் என்ன சொல்வேன், பத்மநாபபுரம் பிஜேபிக்கு கதவை திறந்த ஒரு விளவங்கோடு பிகாஸ் ஆஃப் விஜயதாரணி அண்ட் கிள்ளியூர், இந்த 3மே உறுதியாக பிஜேபி பக்கம் நிற்கும். கன்னியாகுமரி அங்க யார் நிக்கிறாங்க பொறுத்து இருக்கு. அங்க வந்து காங்கிரஸ் நிற்கப்பட்டால் கன்னியாகுமரி கண்டிப்பா பிஜேபி பக்கம் வரும். அங்க அதிமுகவோ திமுகவோ நின்றால் மட்டும் கன்னியாகுமரி என்ன பண்ணுங்கிறதுக்கு எங்கிட்ட டீட்டெயில் இல்லை. குளச்சல் கண்டிப்பா திமுக சார்ந்த கூட்டணிக்கு தான் ஓட்டும். ஆக 6 தொகுதி, அதுல 4 தொகுதி உறுதியாக பிஜேபியை சார்ந்து நிற்கும். எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சிம்பிளா முடிச்சிடும். சில டைம் வெற்றியை கொடுக்கும், ஆனா அல்பமா ஒரு வாக்குல கொடுக்கும். 126 வாக்குல உங்களுக்கு ஜெயிக்க வச்சிச்சுன்னா நீங்க எதிர்கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னு அர்த்தமா? கிடையாது.
போட்டவங்கள்ல ஏதோ ஒரு 126 பேர் இங்கேயும் அங்கேயும் பண்ணி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகும். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா 89 கன்னியாகுமரி திமுகவுக்கு ஓட்டு போடுது வெறும் 2300 வாக்கு வித்தியாசம். ஸோ நீங்க அதை வந்து ஒரு ஃபேக்டராகவே நீங்க கணக்கில் எடுக்க முடியாது. ஆனா 96 கரப்ஷனுக்கு எதிராக ஓட்டு போடும்போது 22,000 வாக்குகளை அள்ளி வீசுது. ஆக கரப்ஷன் அதுக்கு பிடிக்கல. திமுகவை வந்து ஒரு நிர்பந்தத்துல ஏத்துக்குது. இந்த ஆங்கிள் தான் நான் கன்னியாகுமரிக்கு என்ன சொல்றேன், யார் நிக்கிறாங்கிறத பொறுத்து கன்னியாகுமரி ஓட்டு போடும். வேற கொலைச்சல் அப்படி கிடையாது. 91 எல்லாம் அனுதாபம், பயங்கர அனுதாபம். அப்படின்னா 40,000 ஓட்டு 30,000 ஓட்டு வரணும்ல. 1188 வாக்குல ஜெயிக்க வைக்குது, போன்னு ஜெயிக்க வைக்குது. அப்ப அதுக்கு அனுதாபத்தை பத்தி அது கவலைப்படலை. அது வேர் இட் ஹாஸ் டு ஸ்டாண்ட் இட் ஸ்டூட். 21 24,800 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்குது. யார் ஜெயிச்சா? திமுக ஜெயிக்கிறாங்க. ஸோ கொலைச்சல் கொஞ்சம் திமுக பக்கம் நிற்கும். இன்னொன்று நான் உங்களுக்கு டவுட் ரைஸ் பண்ணது நாகர்கோவில். உங்களுக்கு தெளிவா நான் சொன்னது பத்மநாபபுரம், விழுவங்கோடு, கிள்ளியூர் வந்து கன்ஃபார்ம்டா அது வந்து பிஜேபி பக்கம் தான் நிற்கும். திருவட்டாரை பொறுத்த வரைக்கும் 77 மாத்தி ஓட்டு போட்டா கூட 1600 வாக்கு வித்தியாசத்துல தான் அது பண்ணிச்சு. ஸோ அதை வந்து நீங்க ஒரு ஹீரோவை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனால் 91 அனுதாப ஓட்டு வரும்போது கூட வெறும் 16,800 வாக்கு வித்தியாசத்துல தான் கொடுக்கும். ஸோ திருவட்டாரையும் நான் வந்து டுவர்ட்ஸ் பிஜேபி வரும்னு சொல்லுவேன். ஆனால் நாகர்கோயிலை பற்றி என்கிட்ட கேட்டீங்கன்னா 77 197 வாக்கு வித்தியாசத்துல தான் ஓட்டு போடுது. 84 இந்திரா காந்தி இறந்துட்டாங்கன்னு ஒரு தேர்தல் நடக்குது. ஐயா வந்து அமெரிக்கால அனுப்ப சரியா இல்ல, ஒரு நிலைமை சரியில்லைங்கிற போது 1200 வாக்கு தான். ஸோ எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கிறது இந்த நாகர்கோயில் மட்டும்தான். பிஜேபி கொஞ்சம் அங்க கான்சென்ட்ரேட் பண்ணுச்சுன்னா கன்னியாகுமரி உறுதியாக பிஜேபி. அடுத்த தொகுதி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தொகுதி. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அதுல வந்து உங்களுக்கு ஒரு ஹிந்துயிசமும் இருக்கு. கன்னியாகுமரிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், 2 வேற மதங்கள் இருக்கு. ஆனா அங்க பிஜேபி என்ன சொல்லுவீங்க, மதச்சார்பின்மை எல்லாம் வந்து பெரிய பிரச்சனை. இந்த பிஜேபி வந்து ஒரே நாடு ஒரே மதம்னு போகுது. அப்ப எப்படி கன்னியாகுமரியில ஜெயிக்குது? கன்னியாகுமரியில மதங்கள் இருக்கக்கூடிய தொகுதி தானே. ஆனால் திருநெல்வேலியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நாங்குநேரியா இருக்கட்டும், பாளையங்கோட்டையா இருக்கட்டும், ஆலங்குளமா இருக்கட்டும், திருநெல்வேலியா இருக்கட்டும், ராதாபுரமா இருக்கட்டும், அம்பாசமுத்திரமா, இந்த 6 தொகுதிகளை நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நாங்குநேரி வந்து 77 எம்ஜிஆரை கண்டுக்கல, 96 அனுதாபப்படலை. கரப்ஷனே பெருசா சீரியஸா எடுத்துக்கல நாங்குநேரி. வசந்த் அங்க ஜெயிச்சதுக்கான காரணம் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். கரப்ஷனை சீரியஸா ஏத்துக்கலன்னா அப்புறம் வசந்த்குமாருக்கு ஓட்டு போடுறதுல என்ன பிரச்சனை? அவர் தான் பணத்தை நல்லா அள்ளி வீசி செலவு பண்ணி வள்ளல் தானே அவர் பாவம். பாளையங்கோட்டையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா 84 அது கண்டுக்கல. 2001 அதிமுக தானே ஜெயிக்குது, இது கண்டுக்கவே இல்லை. 2011 அதிமுக தானே ஜெயிக்குது, இது அதை பத்தி கவலைப்படல. 2014 பிஜேபி, அதாவது அதிமுக தானே 39-0 வருது, ஆனால் அதை கண்டுக்கல. ஆக பாளையங்கோட்டை டுவர்ட்ஸ் டிஎம்கே இருக்கிறதுக்கு நிறைய அதிமுகவுடைய மெயின் ஏரியாஸ் எல்லாம் எதுவும் அதுக்கெல்லாம் அது வந்து மசியவே இல்லை பாளையங்கோட்டையை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஆலங்குளம் எடுத்துக்கோங்க. ஆனால் ஆலங்குளம் அப்படி இல்லை, 89 மசியல. திமுக தனியா நீங்க அதெல்லாம் பத்தி கவலைப்பட மாட்டேன், அதிமுக தான். 2006 திமுக தானே ஆட்சி பண்ணிச்சு, இது மாத்தி ஓட்டு. 2016 மட்டும்தான் உங்களையும் என்னையும் அது குழப்புது. இன்கம்பன்சியில அம்மா தான் வர்றாங்க, பட் இது வந்து ஆலங்குளம் வந்து டுவர்ட்ஸ் அந்த பக்கம் போகுது. அதுக்கு என்ன காரணம்னு நம்ம பார்க்கலாம். பட் ஆலங்குளம் ஐ வில் சே அதிமுகங்கிற அந்த சென்ட்ரிக்கா இருக்கும், பாளையங்கோட்டை திமுகங்கிற சென்ட்ரிக்ல இருக்கும், நாங்குநேரி வந்து பிஜேபிங்கிற அந்த சென்ட்ரிக்குள்ள வந்துடும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. திருநெல்வேலி எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இதை பத்தி சொல்லும்போது சொன்னேன் இல்லையா, அதாவது கன்னியாகுமரி பத்தி சொல்லும்போது சொன்னது இல்லையா, அதே மாதிரியே திருநெல்வேலி 2016 21 மாத்தி ஓட்டு. நீங்க அதிமுக ஜெயிக்க வச்சீங்கன்னா அது திமுக ஓட்டு போடுது, இங்க திமுகவை ஜெயிக்க வச்சீங்கன்னா அது அதிமுக ஓட்டு. ஜஸ்ட் ஒரு சின்ன கன்ஃபியூஷன், எதனாலங்கிறத நம்ம பார்ப்போம். ராதாபுரம் பொறுத்த வரைக்கும் எல்லா தேர்தல்லையும் தமிழகம் எப்படியோ அப்படியே தான் ஓட்டு போடுது. 2001 மட்டும் கரெக்டா மாத்தி போடுது. திமுக ஜெயிச்சது, அதிமுக ஜெயிச்சது, ஆனால் இது மாத்தி போடுது. ராதாபுரம்னு உடனே உங்களுக்கு அப்பாவு அந்த கிறித்துவ வாக்குகள், அந்த கனிம வள ஊழல், அந்த இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும், ஓரளவுக்கு ஞாபகம் வரணும். அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம பேசுவோம். நீங்க என்ன சொன்னீங்கன்னா
உங்களாலதான் எங்களுக்கு ஆட்சி கிடைத்தது அப்படின்னு போய் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் யாருக்கிட்ட சொன்னாருன்னு தெரியல. உண்மையான கிறிஸ்துவர்கள்கிட்ட சொல்லியிருந்தா தப்பே கிடையாது. ஒரு தேவாலயத்துக்கு போய் உங்களால எனக்கு ஓட்டு வந்ததுன்னு சொன்னா எந்த தப்பும் கிடையாது. ஆனா இது ஏதோ கனிம வள பிரச்சனையா இருந்ததுன்னா அது அப்புறம் பார்க்கணும். அது கேஸ் நடக்குது, நம்ம பேசக்கூடாது. அம்பாசமுத்திரம் பொறுத்த வரைக்கும் 80, 89, 2021 80ல எம்ஜிஆர் மறுதளிக்குது, 89ல திமுகவை மறுதளிக்குது, 2021ல திமுகவை மறுதளிக்குது. கொஞ்சம் குழப்பம் உங்களை. இப்ப நாம என்ன பார்க்கணும்னா அந்த வெற்றிங்கிறது சிறிய வாக்கா பெரிய வாக்கா அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து பார்க்கணும். 77ல நாங்குநேரி 204 வாக்கு வித்தியாசத்துல தான் மாத்தி ஓட்டு போடும். சோ அது எம்ஜிஆர் மறுதளிக்கல, பண்ணுது. 91ல அனுதாப ஓட்டு 44,300 ஓட்டு வரைக்கும் கொடுத்து ஜெயிக்க வைக்குது. 89ல திமுக ஜெயிச்சது இல்லையா, 1,500 வாக்கு. அதனால தான் நான் நாங்குநேரி என்ன சொன்னேன், எஸ் இட் வில் டேக் பிஜேபி இன் டு தி கன்சிடரேஷன். ஏன்னா ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து அது தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டிருக்கு. பாளையங்கோட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2011ல உங்களுக்கு அதிமுக வெற்றி பெறுது, 605 வாக்கு வித்தியாசத்துல திமுக கிட்ட அந்த தொகுதி போகுது. இப்போ அது ஒரு ஃபேக்டர் இல்லை. 601ங்கிறது தபால் ஓட்டுல கூட முன்ன பின்ன வரலாம். சிதம்பரம் ஐயாவோ அல்லது வேற யாரோ நின்றிருந்தால் என்னெல்லாம் ராத்திரி 3 மணிக்கு ரிசல்ட் வரலாம், அல்லது இவர் நம்ம திருமாவளவன் ஐயா நின்றிருந்தா பின்மால கூட உங்களுக்கு ரிசல்ட் வரலாம். அந்த மாதிரி 600 ஓட்டுங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டர் இல்லைங்கிறதுக்காக சொல்றேன். நான் அவங்களுக்கு குத்தம் சொல்லலை. பாளையங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் 2021ல 62,000 வாக்கு வித்தியாசத்துல அடிச்சு தள்ளுது திமுக பக்கம் ஓட்டை தூக்கி போடுது. ஆக இந்த பாளையங்கோட்டை திமுக பக்கம் போகிறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு காரணம் சொன்னேன். இது ஒரு மெயின் ஃபேக்டர். வேற ஆலங்குளம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஆலங்குளம் பொறுத்த வரைக்கும் 2011ல அதிமுக வெற்றி பெறுது. ஆனால் இது மாத்தி ஓட்டு போடல, அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுது. ஆனா 300 வாக்கு வித்தியாசம். இந்த 300ன்னும் போது நீங்க அதை மறுதளிச்சிடலாம். யூ கேன் பிரிங் இட் இன்டு நியூட்ரலிஃபைன்னு சொல்லுவோம்ல, அந்த ஆங்கிள் கொண்டு வந்துடலாம். திருநெல்வேலி அதே மாதிரியே 2001ல அதிமுக வெற்றி பெறும்போது வெறும் 722 வாக்கு வித்தியாசத்துல தான் ஜெயிக்கும். ஸோ அதை அதிமுக பக்கம் பயங்கரமா போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. வேற 2016ல அதே மாதிரியே இன்கம்பன்சி மீறி ஜெயிக்கிறாங்க. இது மாத்தி ஓட்டு போடுது. ஆனால் வெறும் 600 வாக்கு வித்தியாசம். ஸோ அதை மாத்தி ஓட்டு போட்டதாகவே நீங்க எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். அம்பாசமுத்திரம் பொறுத்த வரைக்கும் நல்ல ரெஸ்பெக்டபிள் தொகுதி. அது கிட்டத்தட்ட ஒரு 1800 வாக்கு வித்தியாசத்துல 77ல எம்ஜிஆர் ஐயாவை ஜெயிக்க வைக்குது. 4000 வாக்கு வித்தியாசத்துல 80லையும் 89லையும் எம்ஜிஆர் அவர்களை 80ல எம்ஜிஆர் அவர்களை ஜெயிக்க வைக்குது. 89ல திமுகவை ஜெயிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்குநேரி, திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம் கண்டிப்பா பிஜேபியை சார்ந்து நிற்கும். பாளையங்கோட்டையை பத்தி என்னால சொல்ல முடியாது. ராதாபுரத்துல எவ்வளவு பணம் உள்ள பூந்திருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அப்பாவு ஐயா அங்க இண்டிபெண்டாவும் ஜெயிச்சிருக்காரு, இன்னைக்கு அவர் சபாநாயகராகவும் இருக்காரு. சோ ராதாபுரம் கட்சியில மாறி மாறி காங்கிரஸ் பக்கம் ஜெயிச்சிருக்காரு. சோ அவர் ஒரு ஃபேக்டரா இல்லையாங்கிறத என்னால இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஆலங்குளம் அதிமுக பக்கம் போகும்னு சொல்லலாம். ஆக இருக்கிற 7 தொகுதிகள்ல 4 தொகுதி கண்டிப்பா இந்த முக்கோணத்தை அங்கீகரிக்கும், கரப்ஷனை யோசிக்கும், ஹீரோங்கிறத பார்க்கும், மாற்றம் வேணும்னு சொல்லும், தேசிய கட்சி இருந்தா நல்லதுன்னு சொல்லும். அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து நான் உங்களுக்கு திருநெல்வேலியை சொல்லுவேன். பிஜேபி அங்க வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. தென்காசியை பத்தி நீங்க சொன்னீங்க. தென்காசியில இப்ப யாரு நிக்க போறாங்கன்னு தெரியல. கிருஷ்ணசாமி ஐயாவை பற்றி நல்லா தெரியும்னா அவர் நேர்மையானவருங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் திமுகவோட கூட பேசிட்டு இருக்காரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் கூட்டணி முடிந்து போச்சு, கதவு சாத்திட்டோம் நாங்க அப்படின்னு ஐயா அவர்கள். திமுக கூப்பிட்டு இருக்காங்க. சுரங்கப்பாதை இருக்கிற எல்லா கட்டடங்களும் திமுகவுடையது. 21 தொகுதி அவங்க தானே ஜெயிக்க போறாங்க. உதயசூரியன்ல நில்லுங்கன்னா நிக்க சொல்ல முடியாதா? அல்லது இவர் தான் ரொம்ப கோபத்துல இருக்கிறதுனால எனக்கு தென்காசியை கொடுக்கணும், என் மகனுக்கு இந்த சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப சிரமப்படுறதுனால இவர் அங்க பேச மாட்டாருன்னு உங்களால சொல்ல முடியுமா என்றால், நான் ஏன் இவ்வளவு தூரம் பேசுறேன்னா, ஐ எம் நாட் ட்ரைங் டு கேரக்டர் அசாசினேட் மிஸ்டர் கிருஷ்ணசாமி. அவர் ஒரு ஃபேக்டர். தென்காசியில 3 தேர்தல்ல அவரால் பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடிந்தது. he could decide. அதாவது கிட்டத்தட்ட 99, 2004, 2009 3 தேர்தல்லையும் அவருடைய வாக்குகள் அதிகமாக இருந்தது. ஆனால் தென்காசி உங்களுக்கு நல்லா தெரியும், சங்கரநாயனார் கோவில், தென்காசியுடைய உட்கோயில்கள், தொகுதிகள் சொல்றேன், வசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஸ்ரீவல்லிபுத்தூர், ராஜபாளையம் 6 தொகுதி. இப்ப இந்த 6 தொகுதிகள்ல
என்ன இப்போ உட்கார வச்சு கேட்டீங்கன்னா, எடப்பாடி என்பவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார், இரட்டை இலையில அவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிமுக விசுவாசிகள் எல்லாம், தொண்டர்கள் எல்லாம் திமுகவை எதிர்ப்பதற்கு எடப்பாடி தான் கரெக்டான ஆளுன்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, நீங்களும் நம்புவீங்கன்னு சொன்னா, சங்கர் நாயனார் கோயில், வசுதேவநல்லூர், கடையநல்லூர் அண்ட் ஸ்ரீவில்லிபுத்தூர் அதிமுக பக்கம் போயிடும் பிளாட்டா. ஆனால் திமுகவை எதிர்ப்பதற்கு எடப்பாடி அவர்களுக்கு அவ்வளோ இது இல்லை, சக்தி இல்லை. இது பாராளுமன்ற தேர்தல், மோடியால தான் அதை முடியும்னு அதே அதிமுக தொண்டர்கள் நினைச்சிட்டாங்கன்னு சொன்னால் தென்காசி அப்படியே பிஜேபி பக்கம். தி க்வெஸ்சன் பிஃபோர் ஏடிஎம்கே. நான் ஏன் அவ்வளவு தூரம் சொல்றேன்னா, அதிமுக தான் இங்க தொடர்ந்து நிறைய முறை வெற்றி பெற்றிருக்கு. 4 முறை அதிமுக, 1 முறை திமுக, 6 முறை காங்கிரஸ், 2 முறை கம்யூனிஸ்ட், 1 முறை டிஎம்சின்னு அந்த தொகுதியில வெற்றிகள் வந்திருக்கு. ஸோ அதிமுகவை நீங்க 2 விதம், தொண்டனை நீங்க 2 விதமா பார்க்கணும். தலைவனை விட்டுருங்க, அவங்க தான் கூட்டணி எல்லாம் அமைச்சிட்டாங்கல்ல, மெகா கூட்டணி அமைச்சு மன்சூர் அலிகானோட பேசிட்டு இருக்காரு, அப்புறம் நம்ம ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. ஆனா தொண்டர்கள் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் இருந்து நீங்க பாப்பீங்கன்னா, திமுகவை எதிர்ப்பதற்கு யாரு? எடப்பாடியா, அண்ணாமலையா, மோடியா, அதிமுகவா அப்படின்னு ஒரு தொண்டன் யோசிச்சுட்டான்னு சொன்னா, இந்த சங்கர் நாயர் கோயில், கடையநல்லூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், வசுதேவநல்லூர் எல்லாம் ஸ்வீப் டு பிஜேபி. ஆனால் இயல்பாகவே தென்காசி பிஜேபி பக்கம். ராஜபாளையம் எனக்கு சின்ன டவுட் இருக்கு. ஏன்னா ராஜபாளையம் இன்னி வரைக்கும் யாருக்கு ஓட்டு போட்டுதோ அவங்க தான் ஆட்சி அமைச்சு. ஸோ ராஜபாளையத்துக்கு நேராக போய் அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களில் ஒரு 5000 பேர்கிட்ட மஞ்ச மாத்திரையும் சிவப்பு மாத்திரையும் கொடுத்து எதை சாப்பிடுகிறார்கள்னு பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியாது. ராஜபாளையம் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோ அவங்க தான் இது வரைக்கும். கன்னியாகுமரி எதை டிசைட் பண்ணதோ அது மாதிரி சென்ட்ரல் கன்னியாகுமரியாவது 1-2 தேர்தல்ல பிளஸ் அண்ட் மைனஸ் வந்தது. ஆனா நான் சொல்றது சட்டமன்ற தொகுதியில நீங்க சொல்றது பாராளுமன்ற தொகுதிங்கிற ஆங்கிள் இருந்து. ஆனா சட்டமன்ற தொகுதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜபாளையம் அந்த மாதிரி. சங்கரநாராயணன் கோயில் 77ல அதிமுகவை ஏத்துக்கல, 96ல அதிமுக மேல கோவப்படல, 2006ல அதிமுகவை ஏத்து. இப்ப என்ன பண்றது? உங்களுக்கு பதிலே இல்ல. ஹீரோ வந்தாரா? இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கரப்ஷனா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்ப திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது 2006ல. நோ அதிமுக தான். ஆக உங்களை சின்னதா அந்த சங்கரநாராயணன் கோயில் குழப்பினாலும் 77ல அது வெறும் 300 வாக்கு வித்தியாசத்துல தான் அந்த தோல்வி. அப்ப நீங்க அதை ஹீரோவை ஏத்துக்கிடலன்னு சொல்ல மாட்டீங்க, கரெக்டா? அதே மாதிரி 96ல 600 வாக்கு வித்தியாசத்துல தான் அதிமுக தோக்குது, சாரி திமுக தோக்குது 600 வாக்கு வித்தியாசம். ஸோ அதை கரப்ஷனை எதிர்க்கல அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கர் நாயனார் கோயில் அதிமுக பக்கம் தான் போகும். ஆனால் திமுகவை எதிர்ப்பதற்கு அண்ணாமலை சிறந்தவரா, எடப்பாடி சிறந்தவரான்னு ஒரு பட்டிமன்றம் தனக்குள்ளேயே நடத்திக்கிட்டு அது ஒரு முடிவை உங்களுக்கு சொல்ல போகுது. காரணம் 91ல அனுதாப அலை வரும்பொழுதும் கிட்டத்தட்ட 26,000 வாக்குகள் கொடுத்து பெரிய அளவில் அதிமுகவை வெற்றி பெற வைத்த ஒரு தொகுதி அது. இதுவரைக்கும் 8 முறை அதிமுக அங்க வெற்றி பெறும். ஸோ அதனால இந்த வாட்டி அங்கதான் போகுமான்னு கேட்டா, இந்த நிறைய கணக்கெல்லாம் போட்டு சொல்றாங்கல்ல, பயங்கரமா சோடியெல்லாம் உருட்டி சொல்லுவாங்களே, அவங்க ஈஸியா அதிமுகன்றுவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அந்த தொண்டன் தானே ஓட்டு போட போறான். தொண்டன் எதுக்காக ஓட்டு போடுவான்? திமுகவை எதிர்க்கிறதுக்காகத்தான் அவன் எம்ஜிஆர் சொன்னபடி கட்சியே காரணமே திமுக எதிர்ப்பு. திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னதை வைத்துதான் அது வந்தது. இப்ப யார் எதிர்க்கிறாங்கிற கேள்வியை நீங்க கொண்டு போய் வச்சீங்கன்னா, இப்ப அதை யார் வைக்கிறாங்க? விக்ரம் 3ல வரப்போற சூர்யாவா, விக்ரம் 2ல வந்த கமலா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அது. நீங்க சொன்னே எனக்கு ஒரு சின்ன ஒரு குறுக்கீடு சார். நீங்க சொன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எனக்கு தெரியும் எம்ஜிஆர் காலத்துல கட்சி ஆரம்பிச்சாரு. ஜெயலலிதா அவர்கள் எனக்கு தெரியும் எந்த ஒரு அமைச்சரா இருந்தாலும், எந்த ஒரு எம்எல்ஏவா இருக்கட்டும், யாருமே இந்த பங்காளின்ற வார்த்தை இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணவே கிடையாது. ஜெயலலிதா இருக்கிற வரைக்குமே யாருமே பங்காளி, நானும் திமுகவும் பங்காளி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணவே கிடையாது. ஆனா எடப்பாடி அவர்கள் வந்த பிறகுதான் இந்த பங்காளின்ற வார்த்தையை அதிகமா யூஸ் பண்ண. இல்ல காரணம் இல்ல. ஆர்.எம். வீரப்பன் யாரோட இருந்தாரு? யாருக்கு தூணவர்? எம்ஜிஆர் தூணா இருந்தாரு. அவர் ஏன் கலைஞர் கிட்ட போனாரு? அப்ப என்ன உள்குத்துல இருந்தாரு அவரு? ஜெயலலிதாவை பிடிக்கலங்கிறதுக்காக அவர் திமுக போயிடுவாரா? உங்க மேல கோவப்பட்டா நான் சாப்பிடாம இருக்கலாம், விஷத்தை குடிப்பேனா? அப்போ ஆர்.எம். வீரப்பன் ஐயா காலத்துல இருந்தே இந்த பங்காளி வேலை இருந்தது. ஏன்னா திமுகவுக்கு எந்த சந்துல எப்படி போய் வெளில வரணும்னு தெரியும். பெரிய பெருச்சாளிக்கு ஒரு பெரிய கதவு, சின்ன பெருச்சாளிக்கு ஒரு சின்ன கதவுன்னு வைக்க தெரிந்த ஒரு அந்த காலத்துல இருந்தே அது உண்டு. ஆர்.எம். வீரப்பன் வாஸ் a bad கான்செப்ட். நாவலர் நெடுஞ்செழியன் அப்படித்தான் திமுகவோட தான் இருந்தாரு, அதிமுக பக்கம் வந்தாரு. ஜெயலலிதா அம்மா வந்த உடனே முதல்ல ப்ரொடெஸ்ட் காட்டினதே அவர் தான். ஸோ இந்த வேலைகள் எல்லாம் அதிமுகல இருந்தது. ஆனால்
யார் போனாலும் தோற்காத ஒரே கட்சி அப்படின்னு சொன்னா, தோற்கதோ ஜெயிக்கதோ தன்னாலதான் அப்படிங்கிற ஒரு அடிப்படைனா அது அதிமுகவுக்கு தான். அதுதான் அதனுடைய வாக்கு வந்து திமுகவோட அதிகமா இருக்கிறதுக்கு காரணம். அப்படி அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நீங்க சொன்னதை மறுதளிச்சேன்னு நினைக்காதீங்க. பட் இந்த உள்குத்துலாம் திமுக இருக்கிற இடத்துல எங்க வேணாலும் இந்த உள்குத்து இருக்கும். எனக்கு சின்ன ஒரு கேள்வி அதுல என்னன்னா, கட்சி விட்டு கட்சி போறது வேற விஷயம். ஆனா கட்சிக்குள்ள இருந்துட்டு நான் அதிமுக இருந்துட்டு நாங்களும் அவங்களும் பங்காளின்னு சொல்றேன், அந்த வார்த்தை ஒரு காரணம். ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து இது என்னுடைய கட்சி அப்படின்னு சொல்ல முடியும். எம்ஜிஆர் அவர்களுக்கு இது நான் உருவாக்கிய கட்சி அப்படின்னு சொல்ல முடியும். எடப்பாடி ஐயாவுக்கு இன்னைக்கு நான் கைப்பற்றி இருக்கிற கட்சின்னு தான் சொல்றேன். He can't own the thing. இப்போ இனிமேதான் வரும். இந்த தேர்தலில் அவர் நல்லபடியா ஜெயிச்சு வாக்கு வாங்கினார்னா then he can own அதிமுக. ஸோ அது வரைக்கும் என்ன ஆயிடுதுன்னா, அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அந்த திமுக பிஜேபியிலேயே அது உண்டு. 98லேருந்து 2004 வரைக்கும் திமுகவோட பின்னி பிணைந்தவங்க இன்னைக்கும் நீங்க பாருங்க, அண்ணாமலை ஐயா வாழ்த்தியோ அண்ணாமலை ஐயா பேரை சொல்லியோ அந்த டைம்ல இருந்த தலைவர்கள் எச் ராஜா அவர்களை தவிர வேற யாராவது சொல்றாங்களா? ஏன்? கொஞ்சம் சாப்பிட்ட அந்த உப்பு கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு அந்த இடத்துல வேலை செய்யும். அதுதான் இயல்பு. இப்போ இதுக்கு வருவோம், வசுதேவநல்லூருக்கு வருவோம். வசுதேவநல்லூர் 89ல் திமுக ஓட்டு போடுது வெறும் 400 வாக்கு. ஸோ அதனாலதான் அது அதிமுக அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 2021 இப்ப ஜெயிக்க வைக்குது 2300 வாக்கு வித்தியாசம், பெரிய அளவுல இருந்தாலும். ஸோ திமுக அதை ஏற்றுக்கொள்வதெல்லாம் மைல்டா, அதிமுக அதை ஏற்றுக்கொள்வதெல்லாம் ஆர்ப்பரிக்கிற விதத்துல அப்படிங்கிறதுனால தான் நான் அதை வந்து உங்களுக்கு சொன்னேன். 2011 28,000 வாக்கு வித்தியாசம், 1980 22,500 வாக்கு வித்தியாசம். இதனால தான் நான் வந்து வசுதேவநல்லூர் அதிமுக பக்கம் தான் இருக்கும். ஆனால் கேள்வி, பாராளுமன்ற தேர்தல், திமுகவை யார் எதிர்க்கிறாங்க? அண்ணாமலையா, எடப்பாடியா, மோடி வேண்டுமா, ஸ்டாலின் தொடர வேண்டுமா? இந்த கேள்வியை வைத்தால் வசுதேவநல்லூர் பிஜேபி பக்கம் போயிடும். அதே மாதிரி கடையநல்லூர் எடுத்துக்கோங்க. கடையநல்லூர் வந்து 2001 1200 வாக்கு வித்தியாசத்துல தான் அதிமுகக்கு அந்த வெற்றியை கொடுக்குது. 1980 எம்ஜிஆர் ஐயா இருக்கும் பொழுது ஒரு 1900 வாக்கு வித்தியாசத்துல திமுக அந்த வெற்றி. ஸோ இது இந்த கடையநல்லூரை பொறுத்த வரைக்கும் 2021 24,000 வாக்கு, 91 அனுதாபம் வரும் பொழுது 27,000 வாக்கு. ஸோ கடையநல்லூரை நீங்க கேஜ் பண்ணணும்னா அது எந்த அளவுக்கு பொங்குது, எதுக்காக பொங்குதுங்கிறது தான். அது பொங்குச்சுன்னா அந்த இதுக்கு ஓட்டு வந்துடும். அது பொங்குறதுக்கெல்லாம் ஒன்றும் விடலை, தண்ணி அடிக்க விட்டுட்டீங்க, போதை மருந்தெல்லாம் கொடுத்து அது ஒரு வழி பண்ணி விட்டீங்கன்னா அவ்வளவுதான். நான் சொல்றதெல்லாம் மனசுக்கு தான், உடலுக்கு இல்லை. அடுத்தது தென்காசி அப்படி கிடையாது. தென்காசி வந்து 1980 எம்ஜிஆர் அவர்களே ஏற்றுக்கொள்கிறது 700 வாக்கு வித்தியாசம். அதே 2016 அதிமுகவை ஏற்றுக்கொள்கிறது 500 வாக்கு வித்தியாசம். ஸோ அங்க ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் அது வந்து டுவர்ட்ஸ் பிஜேபி வரும்னு நான் சொல்றேன். 96 பொங்குது 39,000 வாக்கு வித்தியாசம், ஊழல் அப்படின்னு உடனே அடிச்சு தள்ளுது. 99 என்ன பண்ணுதுன்னா, இந்த பிஜேபி மாத்தி நின்றது இல்லையா, 36,000 வாக்கு வித்தியாசத்துல அதிமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுது. ஆக தென்காசி பிஜேபி பக்கம் போவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஸ்ரீவல்லிபுத்தூர் அதே மாதிரிதான். 91 நாம் எல்லாரும் அனுதாப போட்டு அடிச்சு 40,000 50,000 2300 வாக்கு தான் இந்த வச்சு கடந்து அப்படின்னு ஒரு ஓட்டு போடுது. 91 யாருக்கு மாத்தி ஓட்டு போடுது. அதிமுகவுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா திமுக ஓட்டு போடுறது, ஆனா 1300 வாக்கு தான் வித்தியாசம். ஸோ அதனால அதை நீங்க ஒரு ஃபேக்டரா எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். வேற 2016 நாம எல்லாரும் அதிமுகவை தான் இன்கம்பன்சி போக ஜெயிக்க வச்சோம். இது 37,000 வாக்கு கொடுத்து ஜெயிக்க வைக்கும். ஆன்டி இன்கம்பன்சில வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்குது. ஸ்ரீவல்லிபுத்தூரை பொறுத்த வரைக்கும் 7 முறை அதிமுகவோட நின்றுருக்கு. அதனாலதான் நான் வந்து தென்காசியில 4 தொகுதிகள் அதிமுக பக்கம் போகும். ஆனால் இந்த கேள்வியை முன்வைத்தால் அது யாருக்கு பதில் சொல்லும் அப்படிங்கிற யாருக்கு வருங்கிறத நான் வந்து பிஜேபி பக்கம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் எடப்பாடி இன்னும் அண்ணாமலைக்கான அந்த இதுக்குள்ள பார்க்கலைங்கிறத என்னுடைய கருத்து. ஃபைனலா நான் உங்களுக்கு வந்து ராஜபாளையம் பத்தி சொல்லணும். 2006 திமுக வெற்றி பெறுது 1000 வாக்கு வித்தியாசம். அதே ராஜபாளையம் வந்து இது வரைக்கும் மாத்தி ஓட்டு போட்டது இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அந்த 2006 வெறும் 1000 வாக்கு. அப்ப இதை எப்படின்னு எடுத்துப்பீங்க? மாற்றி ஓட்டு போடல, அது யாருக்கு ஓட்டு போடுச்சோ அவங்கதான் முதல் மந்திரியா இருந்தாங்க, மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி 1991 அனுதாபத்துல 21,400 வாக்குகள் கொடுக்குது. 2011 21,500 வாக்கு வித்தியாசத்துல அதிமுகவை ஜெயிக்க வைக்குது. ராஜபாளையம் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுச்சுனால் ரிசல்ட் வந்த உடனே நீங்க பாத்துக்கோங்க,
ராஜபாளையம் மட்டும் வந்தா அப்ப விடு அவ்வளவுதான் பிஜேபி தான் போயிட்டே இருக்கலாம். மீறி தேர்தல் ரிசல்ட்டை நீங்க பார்க்க வேண்டாம். அடுத்த ஒரு 2 தொகுதியை பத்தி நம்ம பார்ப்போம். அடிப்படையில நம்ம இதை என்ன ஆங்கிள் இருந்து நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு 5 காரணங்கள் எடுத்து வச்சிங்க. அது என்னன்னு சொன்னா, ஒரு ஹீரோ அப்படின்னு வந்திருக்காருன்னு பார்க்குமா பார்க்காதா, கரப்ஷனை ஒரு மெய்ய பொருளாக எடுத்துக்குமா எடுத்துக்காதா, தேசிய கட்சியை மீண்டும் கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு இருக்குமா இருக்காதா, மாற்றம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அது ஏதாவது ஒரு காரணங்கள் இப்ப இருக்கா இல்லையா, புது ரத்தம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல அது பார்க்கப்படுமா பார்க்கப்படாதா, இப்படிதான் நீங்க ஒரு 5 பாயிண்ட் சொன்னீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, புது ரத்தம்னு பார்க்கணும்னா, அதாவது 77ல இருந்து கிட்டத்தட்ட 17 தேர்தலில் தமிழ்நாடு வாக்களிச்சிருக்கு. தமிழ்நாடு என்னைக்குமே பிராக்மெண்டட் ஓட்டு கொடுக்காது. ஒன்னா இப்படி இல்லைன்னா அப்படி இருக்கும். 2 தேர்தலை தவிர அதாவது கரெக்டா முடிவெடுக்கும். வாக்கு வித்தியாசங்கள் கூட ஏறத்தாழ ஒரே மாதிரி வரும். ஒரு 34 தொகுதியில 5000 ஓட்டு 10,000 ஓட்டுங்கிறதுலாம் பல தேர்தலில் நடந்திருக்கு. 2016ல 3வது அணின்னு நின்ற போது கூட 34 தொகுதி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு 4000 5000 வாக்கு வித்தியாசத்துல போயிருக்கு. ஸோ அதெல்லாம் நான் ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துக்க மாட்டேன். ஆனால் 77ல சட்டமன்றம் எப்படி பண்ணுச்சு, அல்லது 80ல தான் எம்ஜிஆரை ஏத்துக்குச்சான்னு பார்த்தா, இந்த ஹீரோங்கிறத அந்த தொகுதி ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதா அப்படிங்கிறது தெரியும். 96 மட்டும்தான் கரப்ஷன் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் இருந்து உங்களுக்கு 2006 2009 தான் விஜயகாந்த் என்பவர் புதிதாக வந்தார். ஜெயலலிதா அம்மா புதுசாக தான் வந்தாங்க. பட் அதிமுகல வந்தாங்க. அதிமுக முதல்ல ஏற்றுக்கிடல. அதுக்கப்புறம் அதிமுக பெருவாரியாக அவரை ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்தாங்க. ஸோ இட் வாஸ் ஏடிஎம்கே ஜெயலலிதா மக்கள் முதல்வர். ஆனா இங்க அப்படி கிடையாது. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் 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 இப்படித்தான் நீங்க அதை பார்க்கணும். அதே மாதிரி தேசிய கட்சியை ஆரவாதிக்கிறது அப்படிங்கிறது 98 99ஓட முடிஞ்சு. பிஜேபி ஓட்டுவா பிஜேபி இல்லையா, கரெக்டா கட்சி கூட்டணி மாறி நின்றது. ஸோ 98 99 அதை மட்டும் நீங்க பார்க்கணும். இன்னொன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், 91க்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மா தான் முதல்ல இந்த தேசிய கட்சிக்கெல்லாம் அதிக சீட்லாம் கொடுக்க முடியாது, உனக்கு 27 தான், நான் தான் இவ்வளவுல நிற்பேன் அப்படின்னு ஒரு பெரிய மாற்றத்தை ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு 8 தொகுதிக்கு பாவம் ஐயா ஏதாவது பண்ணி கொடுங்க ஐயா, நான் வேணா நீ சொல்ற வேட்பாளரே போட்டுக்கிறேன், முடிஞ்சா உனக்கு உதயசூரியன் கட்டரும்பா ஆன மாதிரி இப்ப காங்கிரஸ் பாதி இருந்தாங்க, பாதி இப்ப கடைசியில போயிடுச்சு, வெறும் இதோட வந்துருச்சு. அதே மாதிரி புது ரத்தம் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் பேசணும்னா 2006 2009 மாற்றம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருந்து சேஞ்ச் டோட்டலி அப்படின்னா 89 அங்க ஸ்பிளிட் ஓட்டு வந்தது. 2014 அங்க 3 அணி நின்றது. இப்படி 17 தொகுதிகளை நீங்கள் வெவ்வேறு ஆங்கிள் இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே போன எபிசோட்ல நானும் நீங்களும் கன்னியாகுமரி அலசினோம், தென்காசி அலசினோம், திருநெல்வேலி அலசினோம். இப்ப நீங்க எந்த தொகுதி எடுத்துக்கணும்? திருச்சி எடுத்துக்கலாம் சார். முதல்ல திருச்சி தான் நேரு இருக்காரு, நேரு விட்டு நிறைய ஒரு தொகுதி நம்ம பேசுவோம். திருச்சி ரொம்ப முக்கியமான, தமிழ்நாடு பொறுத்தவரை திருச்சி ஒரு மையமான ஒரு தொகுதி. ஏன்னா அது 2வது கேபிட்டல் ஆகலாம், இல்லாட்டி அது சென்னையில இருந்து கேபிட்டலா கொண்டு போகலாமா அப்படின்ற அளவுக்கு டிசைட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. திருச்சி ஒரு முக்கியமான ஒரு தொகுதி. ஆன்மீகம் அப்படிங்கறதுல ஒரு மெய்யுறுத்திய ஒரு தொகுதி. ஆனால் நேரு ஐயா கையில தான் எல்லாமே இருக்குது. பெரிய பக்தி ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசங்கள முதன்மையான ஒரு ஸ்ரீரங்கம். மேயர் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி செல்வாக்கு கொடுத்த ஒரு தொகுதி. இந்தியாவில் கிளீனஸ்ட் சிட்டி அப்படிங்கிற ஆங்கிள் ஒரு காலத்துல திருச்சி பிரதானமா பேசப்பட்டதுங்கிற மாதிரி சென்னை இருக்கு. இப்ப இந்த திருச்சி அப்படிங்கிற தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்ரீரங்கம், திருச்சி 1, திருச்சி 2, அதாவது திருச்சி வெஸ்ட், திருச்சி ஈஸ்ட்னு சொல்லுவாங்க, புதுக்கோட்டை, திருவெரும்பூர் அண்ட் கந்தரவக்கோட்டை, இதுதான் அதனுடைய பேசிக் தொகுதி. உங்களுக்கு நான் இதை எப்படி பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா, தமிழ்நாடு ஒருத்தரை ஜெயிக்க வைக்குது. இந்த தொகுதி எந்த தேர்தலில் அதை பத்தி கவலையப்படலை, நீங்கள் முன் வைத்த கேள்வியை பற்றி கவலைப்படலை. இப்போ சிம்பிளா சொல்லணும்னா, சம்சாரம் அது மின்சாரம், குடும்ப கர்மத்துல எஸ்வி சேகரும் சுகாசினியும் பேசிப்பாங்க. இட்லிக்கு சட்னி என்ன புதினாவா மிளகா பொடியா, அவர் தேங்காய் சட்னின்னு. அந்த மாதிரி கரெக்டா மாத்தி சொல்றது அப்படிங்கிற அந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா. அது ஸ்ரீரங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 89லயும் 2006லயும் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ அதை பத்தி அதை கவலைப்படலை. ரெண்டுமே திமுக வந்த தொகுதி. 89ம் 2006ம் திமுக ஜெயிச்ச தேர்தல். ஆனா ஸ்ரீரங்கம் அதை கண்டுக்கல, அது கரெக்டா மாத்தி போட்டு போயிட்டே இருந்துச்சு. அதே மாதிரியே 77ல எம்ஜிஆர் அவர்கள் வரும் பொழுது 5000 வாக்கு வித்தியாசத்துல அவரை ஜெயிக்க வைக்கும். ஆனால் அதற்கு பிறகுலாம் பெரிய வாக்கு எல்லாம் மற்றது கொடுத்தது. ஆனா ரொம்ப கம்மி வாக்கு, லோ மார்ஜின் அப்படின்னா ஹீரோ வரார் அப்படின்னும் போது
ஸ்ரீரங்கம் ஏத்துக்கிடுச்சு 5045 வாக்கு கொடுக்கும். அதே 91ல் நாம் எல்லாரும் அனுதாப வாக்கு கொடுக்கும்போது ஸ்ரீரங்கம் 51,500 வாக்குகள் கொடுத்து ஆர்ப்பரிக்கிற அளவுக்கு அதை கொண்டு போச்சு. ஆக நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்ரீரங்கம் கண்டிப்பாக மறுதளிக்கிறது. மறுதளிக்கும் போதுதான் இந்த 3வது கோணம் வரும். திமுக எதிர்வாக்கு அதிமுக ஆதரவு திமுகங்கிறது எதார்த்தம். மறுதளிக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருந்ததுனால் கண்டிப்பா அது பிஜேபி பக்கம் போகும். அந்த வகையில என்னுடைய அபிப்பிராயத்துல ஸ்ரீரங்கத்தினுடைய வாய்ப்பு கண்டிப்பா பிஜேபி பக்கம் போவதற்கு சாத்தியங்கள் இருக்கு. ஆனால் 8 முறை அதிமுக வெற்றி பெற்று 2 முறை திமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. ஸோ ஒரு 50-50 வச்சுக்கோங்க. அதிமுக பிஜேபிங்கிறதுக்கு 50-50 கண்டிப்பா. திமுக இல்ல, நீங்க தான் சொல்லாதீங்க. மோடி அவர்கள் வந்துட்டு போயிருக்காரு. ஸ்ரீரங்கத்துக்குன்னு ஒரு முக்கியத்துவம். திருச்சி 2 அல்லது திருச்சி வெஸ்ட் அப்படின்னு சொல்ற தொகுதி 2001 2011 மாத்தி ஓட்டு போடும். 2001ல் யாரு? அதிமுக. 2011ல் யாரு? அதிமுக. ஸோ இப்போ என்ன பண்ணும் இந்த பர்டிகுலர் தொகுதி திருச்சி 2 வெஸ்ட்ங்கிற தொகுதி 2011ல் 7000 வாக்கு வித்தியாசம் தான். ஸோ அதை நீங்க பெருசா எடுத்து, அது ரொம்ப கம்மி வாக்கு வித்தியாசத்துல ஓட்டு போட்டதே 2011ல் தான். அதனால அதை நீங்க மறுதளிச்சிடலாம். ஆனால் ஆர்ப்பரிக்கிற மாதிரி ஓட்டு 85,000 வாக்கு வித்தியாசம் 2021ல் கொடுக்குது. ஸோ எனக்கு திருச்சி 2 வெஸ்ட்ங்கிறத நேரு ஐயாவும் இருக்கிற ஒரு காரணத்தினால அது திமுக பக்கம் சாய்வதற்கு வாய்ப்பு. திருச்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சி 1 ஈஸ்ட் அப்படி கிழக்கு அப்படிங்கிற அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 84லையும் 2001லையும் மாற்றி ஓட்டு போடும். 84ல் யாரு? எம்ஜிஆர், இந்திரா காந்தி அம்மா, அனுதாபாலை. 2001 யாரு? ஜெயலலிதா அம்மா. ஆனால் அது மாற்றி ஓட்டு போடுது. என்றாலும் 2001ல் அது மாற்றி ஓட்டு போடும்போது வெறும் 990 வாக்கு வித்தியாசம். ஸோ அதை நீங்க திமுக பக்கம் கொண்டு போயிட முடியாது. அதே மாதிரியே 2021ல் கிட்டத்தட்ட 55,000 வாக்கு வித்தியாசத்துல திமுகவை அது ஜெயிக்க வைக்கிறது. திருச்சி 1 ஈஸ்ட் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் 50-50ன்னு வைத்தாலும் நான் ஒரு கேள்வியை முன்வைப்பேன். திமுகவை எதிர்க்கின்ற சக்தி எடப்பாடி ஐயாவுக்கு இருக்குன்னு அதிமுக தொண்டர் நினைச்சாதான் 50-50. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவரை எதிர்க்கிறதுக்கு மோடி ஐயா கரெக்டாக பண்றாரு, ஜாஃபர் எல்லாம் கொண்டு போய் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறாரு, சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப அழகா எடுத்து சொல்றாங்க, பொன்முடி ஐயா விஷயத்த கொண்டு வர்றாங்க, செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து பார்த்துருச்சுன்னு சொன்னா அந்த 50-50 பிஜேபி பக்கம். அதே மாதிரி யார் நிக்க போறான்றது ஒரு கேள்வி. கண்டிப்பா காங்கிரஸ் நிக்க போறதா ஒரு இது இருக்கு. ஸோ நீங்க அதை வேட்பாளருங்கிறது ஒரு ஃபேக்டர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த திருச்சி 2 அப்படிங்கிற அந்த கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது அதிமுக பிஜேபின்னு தான் இருக்கும். ஆனால் இந்த கேள்விக்கு அது பிஜேபி பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னுடைய ஆசையா கூட அதை நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அதனுடைய ஓட்டிங் பேட்டர்ன் அப்படிதான் இருந்திருக்கு. புதுக்கோட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 தேர்தலில் மாற்றி மாற்றி ஓட்டு போடுச்சு. 80லையும் மாற்றி ஓட்டு போடுது. எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிக்கணும், மாற்றி ஓட்டு போடுது. 89ல் திமுக ஜெயிச்சது, மாற்றி ஓட்டு போடுது. 2006ல் இன்கம்பன்சி, ஆனால் திமுக பக்கம் போகுது. 2016ல் இவர் நம்ம ஆன்டி இன்கம்பன்சி, ஆனால் மாற்றி ஓட்டு போடுது. 2006ல் திமுக மாற்றி ஓட்டு போடுது. 2016ல் ஆன்டி இன்கம்பன்சி மாற்றி ஓட்டு போடுது. 80ல் எம்ஜிஆர் ஐயா நல்ல ஃபுல் ஸ்விங்ல வந்துட்டார், ஆனால் மாற்றி ஓட்டு போடுது. 89ல் திமுக தனித்தனியாக நிற்குது, ரெட்டை இலை சின்னம் இல்லை, ஆனாலும் மாற்றி ஓட்டு போடுது. அதாவது ரெட்டை இலை சின்னம் இல்லைங்கிறத பற்றி கூட அது கவலைப்படலை. அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து புதுக்கோட்டையை பார்த்தா அது மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தொகுதியாக உங்க முன்னாடி தெரியுது. ஆனால் அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. எம்ஜிஆர் அவர்களை ஏற்றுக்கொள்ளலைன்னு நான் சொன்னேன் இல்லையா, 1200 வாக்கு வித்தியாசம் தான். ஸோ அது ஒரு ஃபேக்டரே இல்லை. எம்ஜிஆரை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு நீங்க சொல்லிட முடியாது. 91ல் அனுதாபாலை வரும்போது கிட்டத்தட்ட 44,000 வாக்கு வித்தியாசத்துல அதிமுக பக்கம் போகுது. ஸோ புதுக்கோட்டை அப்படிங்கிறது 100% அதிமுக பிஜேபி அப்படிங்கிற அந்த 50-50க்குள்ளதான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. திருவெரும்பூர் அப்படிங்கிற தொகுதி 77, 2001, 2016 3 தேர்தலையும் மாற்றி ஓட்டு. 16ல் ஆன்டி இன்கம்பன்சி, அது ஒத்துக்கிடலை. 2001ல் அதிமுக வரணும், அது ஏற்றுக்கொள்ளல. 77ல் எம்ஜிஆரே வந்துட்டாரு, அது கவலையப்படல. இது திருவெரும்பூர் தொகுதி. அப்ப நீங்க அதை நீங்க அதிமுக தொகுதின்னு சொல்லிட மாட்டீங்க இல்லையா? கண்டிப்பா சொல்ல முடியாது. ஆனால் 77ல் அது வெறும் 850 வாக்கு வித்தியாசத்துல தான் பண்ணுது. ஸோ எம்ஜிஆர் ஹீரோங்கிறது அதை ஏத்துக்குது. ஆனால் அதிமுகவை பெருசா ஆரவாரிக்கல அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். 2021ல் திமுகவுக்கு 49,700 வாக்கு வித்தியாசத்துல
வெற்றியை கொடுக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திருவெரும்பூர் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன்ஸ் அகைன் 50-50 ஃபேவரிங் மோர் டு பிஜேபி. காரணம் அது அதிமுகவை அப்படியே ஆர்ப்பரித்து கட்டி அணைத்து ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிறது தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனால் ஹீரோவை ஏத்துக்குச்சு. எம்ஜிஆர் அவர்கள் வெறும் ஒரு 1300 வாக்கு வித்தியாசத்துல தான். கந்தர்வக்கோட்டை வந்து இன்னி வரைக்கும் மாத்தி ஓட்டு போடுது. அது யாருக்கு ஓட்டு போட்டுச்சோ அப்படித்தான் அவங்களுக்கு தான் இங்க வெற்றி. அப்படிங்கிற அந்த ஆங்கிள் பார்க்கும் பொழுது 2016 ஆன்டி இன்கம்பன்சியை கூட 3050 வாக்கு வித்தியாசத்துல தான் ஜெயிக்க வைக்குது. ஸோ அதிமுகவை அப்படியே அதை ஏற்றுக்கொண்டதுன்னு நீங்க சொல்ல முடியாது. ஆனால் அங்க யார் ஜெயிச்சாங்களோ அவங்க தான் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. ஆனால் வெறும் ஒரு 3000 வாக்கு வித்தியாசம் தான். அப்படின்னும் போது அந்த மாற்றங்களை உறுதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ்நாட்டினுடைய நாடி நரம்புக்குள்ள போகக்கூடிய ஒரு தொகுதியாக நீங்க பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் திருச்சி கிட்டத்தட்ட 4-2ங்கிற ஆங்கிள், திருச்சி 2ங்கிற மேற்கை தவிர மற்றது எல்லாமே அதிமுக பிஜேபி அப்படிங்கிற அடிப்படையில தான் வரும். ஆனால் கேள்வி, எடப்பாடி ஐயாவால் திமுகவை எதிர்க்க முடியுமா? வெறும் கருப்பு சட்டையை போட்டு கடைசியில தான் வருவாரா? எல்லாரும் பிடிச்சதுக்கு அப்புறம் 3500 கிலோவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவாரா? இல்ல அந்த 3500 கிலோ கண்டுபிடிக்கிறதுக்கான ரூட்டுக்குள்ளேயே அண்ணாமலை மாதிரி போவாரா? அப்படிங்கறதெல்லாம் அந்த தொகுதி பார்க்கணும். திருச்சியை பொறுத்தவரைக்கும் எப்படி வந்து பிரச்சாரம் எப்படி பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இப்பதான் மாத்தி சிஏஏ பத்தி ஒரு இடமும் தெரியாம, அது என்னன்னு கூட தெரியாம நான் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறேன். நீங்க யாருங்க ஒத்துக்கிறதுக்கு? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கிறோம். அதாவது திருச்சி கோவில்ல திருவிழா நடக்க வேண்டுமா இல்லையாங்கிறது ஜமாத்து தான் முடிவு பண்ணும்னா, ஜமாத்துக்கு இதுல வேலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல வேண்டியது வருது. திருப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லெட் மீ டேக், நான் அங்க ரொம்ப வருஷம் இருந்திருக்கேன். எனக்கு திருப்பூர் வந்து அதனுடைய ரத்தம், நாடி, நரம்பு எல்லா விதத்திலையும் தெரியும். திருப்பூர் கம்யூனிஸ்ட் பக்கம் இருந்த ஒரு தொகுதி, ஒரு தொழில் நகரம், சுறுசுறுப்பான ஒரு இடம். கிட்டத்தட்ட 35,000 கோடி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன்னைக்கும் பண்ணுது. 22 கிலோமீட்டர் தான் திருப்பூர். அந்த மாவட்டம் பெருசு. நான் சொல்றது அந்த நீங்க சொல்ற அந்த நிட்டிங் நடக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ரேடியஸ் அவ்வளவுதான். எதை பத்தியும் கவலைப்படாது. நீ பந்து நடத்த சொல்றீங்களா, உங்களுக்கு உங்க தம்பிக்கு ஏதோ அடிபட்டுருச்சுன்னு பந்து நடத்த சொல்றீங்களா, திருப்பூர் பந்து நடத்திட்டு விடி நைட்டு வேலை செஞ்சுட்டு காலையில பந்து, கவலைப்படாது. அந்த மாதிரியான வேலை செய்கின்ற ஒரு தொகுதி திருப்பூரை பொறுத்த வரைக்கும். பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர் சவுத்து, திருப்பூர் நார்த்து. முதல்ல திருப்பூருங்கிற பேர்ல தனியா இருந்தது, அப்புறம் திருப்பூர் சவுத், திருப்பூர் நார்த்துன்னு வந்தது. என்ன கேட்டீங்கன்னா, திருப்பூர் சவுத்து மட்டும் திமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற திருப்பூர் நார்த்தோ, பெருந்துறையோ, அந்தியூரோ, பவானியோ எதுவுமே திமுக பக்கம் போவதற்கு சாத்தியக்கூறுகளே இல்லை. அப்ப அது பிஜேபி ஏத்துக்கணும்னா உங்களுடைய குறியீடு என்ன? ஒரு ஹீரோவை அதை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், தேசிய கட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கரப்ஷனுக்கு எதிராக அது பொங்கி இருக்க வேண்டும், மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அதை ஏற்றுக்கணும், புது ரத்தம் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் இருந்து வந்திருக்கணும்னா விஜயகாந்த் ஐயாவையும் ஏற்றுக்கொண்ட ஒரு தொகுதி. போன தேர்தலில் 2019 தேர்தலில் ஒரு 7 தொகுதியில வாக்கு வந்து ரொம்ப கம்மியா வந்ததுன்னு நான் சொன்னேன் இல்லையா. இந்த 3 கட்சி இருக்கு இல்லையா, நாம் தமிழர், நம்ம தார்சில் தூக்கி அடிச்சார் அவர்னா மையம், அப்புறம் நம்ம இவரு விஜயகாந்த். இந்த 3 பேருடைய வாக்குகள் விக்டரி மார்ஜினுக்கு அதிகமாக இருந்த தொகுதி திருப்பூர் மட்டும்தான். இவங்க 3 பேரும் எல்லா தொகுதியிலையும் போட்டாங்க, வாக்கு வாங்கினாங்க. பட் இவங்களுடைய வாக்குகள் விக்டரி மார்ஜினை தாண்டி நின்றது அப்படின்னு சொன்னா அது திருப்பூர். இன்னும் ஒரு தொகுதி, 2 தான் அந்த 7. அவ்வளவு ஃபேண்டாஸ்டிக் தொகுதி அந்த திருப்பூரை பொறுத்த வரைக்கும். திருப்பூர்ல பெருந்துறையில 96, 2006, 21 3 மாத்தி ஓட்டு போடுது. 96 கரப்ஷனுங்கிறீங்க, அது கண்டுக்கல. 2006 திமுக ஓட்டு போடுறீங்க, அது அதிமுக ஓட்டு போடுது. 2021 நீங்க திமுக ஓட்டு போடுறீங்க, அது அதிமுக ஓட்டு போடுது. ஆக அது கரப்ஷனையும் ஏத்துக்கிடல, அதிமுகவை முழுதாக பெருந்துறை ஏத்துக்குது. அதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பவானியை பொறுத்த வரைக்கும் 2021 மட்டும்தான் மாத்தி ஓட்டு போட்டுச்சு. அது வரைக்கும் அது யாருக்கு ஓட்டு போட்டுச்சோ அவங்க தான் இங்க ஆட்சி. அப்புறம் அந்தியூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னி வரைக்கும் அது யாருக்கு ஓட்டு போட்டுச்சோ அவங்க தான் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே நான் ராஜபாளையம் ஒண்ணு சொன்னேன், கந்தர்வக்கோட்டை ஒண்ணு சொன்னேன், இப்ப வந்து அந்தியூர் சொல்றேன். இந்த 3 தொகுதி யாருக்கு ஓட்டு போட்டு, நான் வந்து இந்த சர்வே எடுக்கிறவனா இருந்தேன்னா ஒரு 6 தொகுதிக்கு போவேன், 10,000 பேர்கிட்ட கேள்வியை கேட்பேன், 60,000 பேர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து
கட்சிக்கு வந்து ஒரு 2 கோடி ரூபாய்க்கு வித்துட்டு பணக்காரன் ஆயிடுவான். ஏன்னா இவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அந்தியூரை பொறுத்த வரைக்கும் கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையனுக்குன்னு ஒரு தெளிவான ஒரு விஷயம் இருக்கு. 2006 திமுகவை இதை கண்டுக்கல, 2021 திமுகவை அதை கண்டுக்கல. அந்த மாதிரியான மாற்றி ஓட்டு போடவே இல்லை. அது வரைக்கும் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த 2 தொகுதி அதை கண்டுக்கல. திருப்பூர் சவுத்து 89 மட்டும்தான் மாற்றி ஓட்டு, 89 திமுக பிரிச்சு நிக்குது. ஆனால் திருப்பூர் நார்த்தை பொறுத்த வரைக்கும் 89, 96, 2021 89 யார் வந்திருக்கணும்? திமுக மாத்தி ஓட்டு போடுது. 96 கரப்ஷனை பத்தி பேசுறீங்களா? அது ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. 2021 திமுகங்கிறீங்களா? அதெல்லாம் பத்தி கவலையப்படல. ஆக இந்த தொகுதிகள் எல்லாம் ஏன் இன்னும் அதிமுக பக்கம் இருக்கு அப்படின்னு நீங்க பேசுவீங்க அப்படின்னு சொன்னால், போன தேர்தலில் கூட தேமுதிகவுக்கு கொடுத்துட்டாங்க, அதனால பெரிய செட்பேக் ஆச்சு. அங்க கம்யூனிஸ்டுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் 1977 பெருந்துறை வெறும் 6000 வாக்கு வித்தியாசத்துல தான் வெற்றியை கொடுக்குது. யாருக்கு? எம்ஜிஆர் அவருக்கு. ஸோ ஹீரோவை ஏத்துக்குது, பட் ஆர்ப்பரிக்கிற அளவுக்கு இல்லை. பவானி எடுத்துக்கிட்டீங்கன்னா 4000 வாக்கு வித்தியாசம் தான் 77, 5100 வாக்கு வித்தியாசத்துல தான் 2006 திமுக வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் இது வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுது. ஆனால் வெறும் 5000 வாக்கு வித்தியாசத்துல தான் அந்த வெற்றியை கொடுக்குது. அந்தியூரை பொறுத்த வரைக்கும் 89 திமுக ஓட்டு போட்டுச்சு அப்படின்னாலும் 1960 தான். ஸோ அது ஸ்டில் அதிமுக தொகுதிங்கிறதுக்காக சொல்றேன். அந்தியூரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரியே 2021 திமுகவுக்கு எதிராக அது வாக்கு போட்டுச்சு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னா, அது வெறும் 1200 வாக்கு வித்தியாசத்துல தான் திமுகவுக்கு வெற்றி பெற வச்சது. வெறும் 1200, பெரிய ஆர்ப்பரிக்கிற அளவுக்கு இல்லை. கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் 77 தான் லோயஸ்ட் மார்ஜின், 6400 வாக்குகள். எம்ஜிஆர் தான் வெற்றி பெறாரு. சவுத்துல வந்து 89 திமுகக்கு மாத்தி ஓட்டு போட்டதுன்னு சொன்ன இல்லையா? ஆனா அது வெறும் 440 வாக்கு தான். அதனாலதான் திருப்பூர் சவுத் வந்து திமுக பக்கம் நிற்பதற்கு நிறைய சாத்தியங்கள் இருக்கு. இன்றைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். திருப்பூர் நார்த்தை பொறுத்த வரைக்கும் 2006 மட்டும்தான் அது கம்மி மார்ஜின்ல வெற்றி பெற வச்சது. அது கூட 11000 வாக்கு வித்தியாசத்துல. கம்மி மார்ஜினே அதுக்கு வந்து 11, அவ்வளவு தூரத்துக்கு அதுக்கு ஒரு சிக்னிபிகன்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் வைத்து நீங்க பேசுவீங்கன்னு சொன்னால், தேமுதிக உடைய கட்சியை வைத்துக்கொண்டு வாக்காளர்கள் அதிமுக கூட்டணியில சேர்ந்துருச்சுன்னா வாக்கு போடுவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஆனால் விஜயகாந்த் ஐயாவை மதித்தது, விஜயகாந்த் ஐயாவை தன்னுடைய ரோல் மாடல்னு சொன்னது, மோடி ஐயா வந்து விஜயகாந்த் ஐயாவை இன்னைக்கும் பாராட்டியது, அன்னைக்கு பதவி ஏற்கும் விழாலையும் பாராட்டியது. இந்த ஆங்கிள் இருந்து நீங்க அவார்டு கொடுத்தது இந்த விஜயகாந்த் ஐயாவுடைய தொண்டர்களை தன்பால் ஈர்த்து கொண்டது அப்படின்னு பார்த்தா அது நல்லிஃபைடு ஃபேக்டர். அப்படி பார்க்கும் பொழுது பிஜேபி, வாசன், அந்த மாதிரியான ஒரு ஓபிஎஸ், தினகரன், நான் லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த டிடிவி, என்டிகே அண்ட் மையம் 3 வந்து சேர்ந்து வாங்கின வாக்கு வெற்றி மார்ஜினை விட அதிகமா இருந்தது. ஸோ தினகரனுக்கு அங்க ஒரு ஃபேக்டர் இருக்குன்னு எடுத்துப்பீங்கன்னா கண்டிப்பா திருப்பூர் வந்து பிஜேபி பக்கம் போவதற்கு தான் நல்ல வாய்ப்பு. அப்ப திருச்சி வந்து முக்கியமான காரணம். அடுத்தது யார் நிக்க போறாங்கன்ற ஒரு ஃபேக்டருக்கு போகுது. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், பிஜேபியும் யாரு இருந்தாலும் அது வந்து டுவர்ட்ஸ் பிஜேபி தான் வரும் அப்படின்னு. ஏன்னா முக்கியமான ஒரு தலைவர் இப்ப வந்து உங்களையே 2 முதலமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு இப்ப வந்து அண்ணாமலை அவர் வாழ்ந்திருக்காரு. அதனால வந்து அதுல வந்து ஒரு மாற்றம் நமக்கு கட்டாயம் அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்த 2 தொகுதிகளை அடுத்த இதுல பேசுவோம். கண்டிப்பா பேசுவோம். ரொம்ப நன்றி சார்.